அசஸிங் ரிஸ்க். மணி மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியாதனால தான் என்ன பண்ணுறதுன்னா ட்ரேடில் பாதி பேர் லாஸ் ஆகி போகிறதுக்கான ரீசனே தே டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது என்ன சார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான்? எல்லாருக்கும் ப்ராஃபிட் வரணும்னு தான் எதிர்பார்ப்போம், ஆனால் லாஸ் வரணும்னு யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரேடிங்கில் லாஸஸ்ன்றது முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அதுக்கும். அப்போ லாஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே லாஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்றது நம்ம யோசிக்கணும்ல. அப்போ யோசிக்கும் போது நீங்கள் நிறைய பேர் கேட்டு பாருங்களேன், ஏப்பா நான் ட்ரேடிங்கில் போனேன், ட்ரேட் பண்ணேன், இவ்வளோ லாஸ் ஆச்சு சரிம்மா, எனக்கு இவ்வளோ லட்சம் லாஸ் ஆச்சு, எனக்கு இத்தனை ஆயிரம் லாஸ் ஆச்சு, இதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க லாஸ் பண்ணவங்க கிட்டலாம் ஒரு காமனான விஷயம் இருக்கும். அது என்ன காமனான விஷயம்னா, சரிப்பா ஸ்டாப் லாஸ் நீ ட்ரேட் போடும்போது ஸ்டாப் லாஸ் வச்சியா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இல்லை ஸ்டாப் லாஸ் வைக்கல. ஏன் வைக்கல அப்படின்னா, இல்லை ஒரு நம்பிக்கை தான், எப்படியும் ஏறிடும், எப்படியும் வந்துடும். உங்களோட நம்பிக்கைக்கும் உங்களோட பிலீஃபுக்கும் உங்களோட ஃபெய்த்துக்கும் மார்க்கெட் காசு தராது. மார்க்கெட் என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணோம். நம்ம நினைக்கிறது மேலே ஏறும்னு நினைக்கிறது, இறங்கும்னு நினைக்கிறதுக்கெல்லாம் மார்க்கெட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கும். அதனால தான் ஸ்டாப் லாஸ்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்க, ஒரு 2 ட்ரேடு 3 ட்ரேடு 4 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் போட்டு அந்த ஸ்டாப் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் டார்கெட் பண்ணோடனே வெறுத்துட்டு இருப்பாங்க. என்னடா இது, எப்போ நம்ம ஸ்டாப் போட்டாலும் ஹிட் ஆகுது, எவனோ ஒருத்தன் நம்மள பேக்ரவுண்டில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கான், நம்ம போடுற ட்ரேடை பார்த்தாலும் கரெக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு போகிறான்னு ஒரு திங்கிங் வரலாம். அது லாஸ் ஆகும்போது கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் இறங்கிடும் நினச்சி ஏறி கடைசியில் மொத்த அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் ஆகிட்டு